பொதுவாகவே மேஷம் அப்படின்னாலே ஒரு தனி குணம் இருக்கும். அது என்ன குணங்க சார்? துணிச்சல் தான் நம்பர் 1. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சொல்கிற மாதிரி வந்தாரே வாழ வைக்க உதவி செய்கிற ராசி மேசராசி. கொஞ்சம் ரொமான்டிக் பேச்செல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா சுக்கிரன். ரொமான்டிக் பேச்சும் கலந்து பேசக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இயற்கையாக வருது. இவங்களுக்கு புதுசாக ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வரும். அது இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க. தன்னிடம் இருக்கின்ற சீக்ரெட் அதை கவனமாக கையாள வேண்டும் இந்த ராசி. அதாவது இந்த ராசி முதல்ல ரூபாயில் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க டாலரில் சம்பாதிக்கிற கால சூழ்நிலை. ஏன்னா வெளிநாட்டு போனோம்னா டாலரில் நிர்ணயம் செய்கிறாங்க. சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் அமையும். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இது பெண்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குன்னா, பூர்வீக சொத்து வருமா, தம்பி அண்ணன் பிரித்து கொடுப்பாங்களா, அப்போ அவங்க வீட்டிலிருந்து நகையாகவோ பணமாகவோ முதல் அம்சம் வர வாய்ப்புண்டு. தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும்னு எண்ணிய விஷயங்கள்லாம் நினைக்கணும் அப்படின்னா கொடைக்கானல் இருக்கிற குழந்தை வேலப்பறை தரிசனம் செய்ய உங்களுக்கு பூலோகத்தில் பல மாற்றம் செய்வார். அது உங்களுக்கு நிச்சயமாக செய்யும். இந்த மேச ராசிக்கு ஏன் இப்போ 7.5 சனியிலும் ஏற்றம் சொல்கிறோம்னா, பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எழுதப்பர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுக்கு பின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே மேஷம் அப்படின்னாலே ஒரு தனி குணம் இருக்கும், தனித்தன்மை இருக்கும். அவங்கள அடையாளப்படுத்துவதை இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஒரு கூட்டத்தில் அவங்கள தனித்தன்மையாக காட்டுவோம் அப்படின்னா அது என்ன குணங்க சார்? மேச ராசி அன்பர்களுக்கு முதல்ல ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேச ராசி சொன்னாலே தைரியசாலி ராசிங்க. துணிந்தவனுக்கு அனைத்து விஷயத்திலும் முதன்மை கிடைக்கும். அது மாதிரி இந்த ராசி முதல்வாக நிற்கும். துணிந்து நீ செய்யக்கூடிய ராசி. தூக்கு மேடையாக இருந்தாலும் துணிந்து நின்று என்ன விஷயம்னு பார்த்துரும். துணிச்சல் தான் நம்பர் 1. வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் சொல்கிற மாதிரி வந்தாரே வாழ வைக்க உதவி செய்கிற ராசி மேசராசி. சொந்த பந்தங்கள் உறவினர்கள் அனைவரையும் அனுசரித்து செய்யும். ஆனால் நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணும். அந்த நேர்மை தவறும் பொழுது தான் இந்த ராசிகள் வார்த்தைகளாக மாறும். அப்போ கோபம் இருந்தாலும் அது கோபம் குணம் இரண்டும் கலந்தது இந்த ராசிங்க. இவங்களுக்கு இந்த வண்டி வாகனம், இந்த ஸ்போர்ட்ஸு, காரு, ஈவன் கேர்ள்ஸ் கூட மோட்டர் பைக்கு, காரு இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்கன்னா இந்த ராசி. இவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த வீடு அது மாதிரிலாம் கொஞ்சம் கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சு திறமையில் முதல் விதிக்கக்கூடிய இந்த ராசி. 2ஆம் இடம் காலபுருஷன் 7ஆம் இடம். அதில் கொஞ்சம் ரொமான்டிக் பேச்செல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா சுக்கிரன். ரொமான்டிக் பேச்சும் கலந்து பேசக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு இயற்கையாக வருது. இந்த ராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட நோக்கங்கள் ஒரு கருத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சூரியன் தான் உச்சம் பெறுது. இந்த ராசி ஜெயிக்க பிறந்த ராசி. மேனேஜ்மெண்ட்டில் திறமையாக இருக்கும். நிர்வாக சம்மந்தப்பட்டதில் பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலான்னு, டக்குன்னு ஐடியா கொடுக்கும். அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ராசி. இந்த ராசி ஜெயித்து விட்டால் வாழ்வில் நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்கிறது மாற்று கருத்து இல்லை. 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அமைய போகுதுங்க சார்? இந்த 2026 வருஷத்தில் மேசராசிக்கு முதல் நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது 7.5 சனியிலும் ஏற்றம் பெறும் ராசி இந்த ராசி. ஏன்னா இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட அதை குரு பார்வை செலுத்திடுவார் இந்த ஜூனுக்கு மேலலாம். அப்போ 7.5 சனியாவது என்ன அப்படியே ஏற்றம் வந்துடும். முதல் நல்ல விஷயம், இவங்க ராசி அதிபதி தீய கோள்கள் பார்வையிலிருந்து வெளியே வந்துட்டார். ஆரம்பிக்கும் பொழுதே பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் வந்தாச்சு. இதில் முதல்ல இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முடியும் அப்படின்னு அந்த எண்ணம் மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஒவ்வொன்றிலையும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு புதுசாக ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வரும். அது இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, கூட சேர்ந்து மற்றவங்களையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள். இந்த 2026 பல ராசி ஜெயிக்குதோ இல்லையோ, இந்த மேச ராசி நிச்சயமாக ஜெயித்து விடும் என்பது மாற்று கருத்து இல்லை. 2026 மேஷ ராசி எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கலாங்க சார்? மேச ராசி இந்த 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். இந்த வாழ்க்கை இந்த வருஷம் ஃபுல்லும் எடுக்கணும். அது பிற்கால வாழ்க்கைக்கு வரைக்கும் வரணும் அப்படின்னா முதல்ல இந்த ராசி செய்ய வேண்டியது, தன்னிடம் இருக்கின்ற சீக்ரெட் அதை கவனமாக கையாள வேண்டும் இந்த ராசி. இந்த ராசி நட்பு ரீதியாக யதார்த்தமாக வெளியே சொல்லிடும். கூட இருக்க நல்லவங்க டெவலப் ஆகும்போது அது ஒன்றும் இல்லை. குறிப்பிட்ட ஸ்டேஜில் எதிரியாக மாறும்போது உங்களை பழி வாங்குவாங்க. அதாவது இந்த ராசி ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்கள் திறமையோட போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க போட்டியாளராக கருதணும். உங்களோட
பலவீனத்தோடு போட்டி போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு துரோகின்னு தெரிஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் ஈஸியாக இந்த ராசியை கண்டுபிடிச்சிடும். இப்போ துரோகி யார், நண்பன் யார் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சு அதை போகணும். போட்டியாளர் தப்பே இல்லை. அதே இதில் இன்னொரு சூட்சம விஷயம் என்னென்னா, இந்த ராசி காலகட்டத்தில் இவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்பை எதுன்னு செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இப்போ எல்லாரும் கூப்பிட்றாங்க, எல்லா இடத்துக்கும் போயிடக்கூடாது. 10ஓட 11 அத்தோட இது ஒன்று இந்த ராசி கிடையாது. எதிலும் முதலாக, ரெண்டாவதாக அப்படி போகிற சூழ்நிலையில் வந்திருக்கு. ஆக ஜெயிக்கின்ற காலகட்டம் வந்த சூழ்நிலையினால் சரியான சூழ்நிலையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும்போது ஜெயித்து கொண்டே இருக்கும். செல்வ சொத்து சம்மந்தப்பட்டதில் குபேர யோகம் பெறும் சூழ்நிலையும் வந்திருக்கு. அப்போ இந்த ராசி அதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இப்போ குபேர யோகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். பொதுவாகவே மேஷத்துக்கு கடந்த ஆண்டுகளில் பண சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்குங்க சார். ஏன்னா 7.5 சனியும் வந்தபோது எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ பணம் சேருமா சேராதா அப்படிங்கிறது, அதுக்கான பதில் என்னங்க சார்? இந்த மேச ராசிக்கு ஏன் இப்போ 7.5 சனியிலும் ஏற்றம் சொல்கிறோம்னா, 12ஆம் இடத்தில் இருக்கிற சனியை குருவார்க்கிறார். குருவார்க்க கோடி நன்மை. 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பண வருவாய்கள், அதாவது இந்த ராசி முதல்ல ரூபாயில் சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க டாலரில் சம்பாதிக்கிற கால சூழ்நிலை. ஏன்னா வெளிநாட்டு பணம்னா டாலரில் நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போ இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கறனால டாலர் சம்மந்தப்பட்டது என்ன, குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று சம்பாதிக்க வேண்டி வரும். அப்போ குடும்ப உறவுக்கு தனியாக நின்று சம்பாதிக்கிற சூழ்நிலை வந்தனால நிச்சயமாக இது ஒரு ஏற்றமிகு சூழ்நிலை வந்தாச்சு. இதில் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும். அது இன்னும் தெளிவாக பேசுகிறேன். ஆனால் இந்த ராசி சம்பாத்தியம், சேமிப்பு, கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், கடனது மீண்டு வரக்கூடியது, ஒவ்வொரு பாயிண்ட்டாலும் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருங்க. மன உறுதி வந்தாச்சு, கான்ஃபிடென்ட் வந்தாச்சு, ஜெயிக்கிற வழிவகையும் வந்தாச்சு. மேஷ ராசியில் பொதுவாக வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்காங்க சார். ஸோ இப்போ இந்த வேலைக்கு செல்லக்கூடிய அவர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. எனக்கு வேலை மாற்றம் பண்ணலாமா, இல்லை வேலையில் முன்னேற்றம், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள். சில பேர்த்துக்கு வெளிநாட்டு வேலை போகணும்னு ஆசைகள் இருக்குங்க சார். ஸோ இதெல்லாம் இந்த வருடத்தில் எந்த அளவு சாத்தியமாக இருக்குங்க சார்? பொதுவாக ஒரு ஜாதகர், அது இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட். 6ஆம் அதிபதி புதன், அவரே 3ஆம் அதிபதியாக இருக்கார். இங்கே சனி பகவான் பகை கிரகம் பார்க்குது. அப்போ வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பவர்கள் இருப்பார்கள். அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு இந்த திஷ்டின்னு சொல்லுவோம், கண் திஷ்டி வேலை செய்கிற இடத்துல அந்த திஷ்டி சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அத்தனை பேர்த்தையும் சமாளித்து மேலே வர வாய்ப்பு உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா தான் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் வளர்ச்சி பெறும் 2026. அப்போ இப்போ ஒருத்தங்க சென்னையில் இருக்காங்கன்னா அவங்க பிறந்த ஒரு சென்னையாக இருந்தால் பெங்களூர் போகலாம், இல்லை கோவை வட்டார பகுதியை போகலாம், இல்லை வெளிநாடு வாய்ப்பு போகலாம். தன் இடத்த விட்டு வெளியூரில் செல்லும்போது ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுது. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்டு, ஏன்னா வெளிநாடுன்னு ஏன் சொல்கிறான், 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் அவரே லாபாதிபதி. அவர் இந்த 6ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பணம், செல்வ செழிப்பு வெளிநாட்டு வகையிலிருந்து வருது. ஒரு சிலர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு இதாக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, அவங்களுக்கு லாபம் கொடுக்கும். அப்போ ஒரு சிறு பயணம் அக்செப்ட் பண்ணால் லாபகரமாக இருக்கும். இப்போ அந்த செல்வம் செழிப்பு இந்த வகையில் தான் வருது. ஒரு சிலருக்கு சார் வேலையை கண்டினியூ பண்ணிட்டோமா, இல்லை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு டயலமா வரும். ஆனால் முக்கியமாக இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த காலத்தை அடிப்படை ஜாதக அமைப்பும் சேர்த்து தான் பார்க்கணும். கோச்சாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. சனி பகவான் பார்வை இருந்தால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தொழிலுக்கு மட்டும் பண்ணிட்டா இருக்கும். வீட்டில் இருக்கிற பழைய துணிமணிகள் அதை அப்புறப்படுத்திடுறோம். பழைமையான பொருட்கள், வீட்டில் பழைய டாக்குமெண்ட்டு, அதை பழைய பொருளை தூக்கி போட்டால் வாழ்க்கை புதிய மாற்றம் ஏற்பட்டுரும். அப்போ இந்த செல்வ செழிப்பு ஒவ்வொரு இதுக்கும், இந்த வேலை வாய்ப்பு இது அப்படி இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு ஜாபை விட்டு நான் வேறு பக்கம் போகலாமான்னா தவறான முடிவு. வேலையை இருந்து விட்டே போகணும். ஏன்றால் உங்கள் 6ஆம் அதிபதியும் பகை கிரகம், சனி என்ற பகை கிரகம் பார்க்குது. உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிற யோகமாக இருப்பது தான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. 2026 மேஷ ராசினருக்கு வந்து மேரேஜில் பல சந்தேகங்கள் இருக்குங்க சார். ஏன்னா 7.5 சனி நடக்க போகுது, மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் அதிக அளவில் இருக்குது. அவங்களுக்கான பதில் என்னங்க சார்? இந்த 2026 மேஷ ராசிக்கு மேரேஜ் இருக்கா இல்லையா, முதல்ல இதை நீங்கள் இன்னொன்று காதல் இருக்கான்னு கேட்டிருக்கணும். மேரேஜ் இருக்கிறது ஒரு சிலர், காதல் இருக்கிறதும் உண்டு. ஏன்னா 5ல் இருக்கிற கேது தான் வலை போட்டு பிடிப்பாங்க. இந்த ராசி கஷ்டத்துலேயும் காதல் தாங்க இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசுகிறது இந்த மாதிரி. அப்போ நிறைய பேர்த்துக்கு திருமண யோகம் இந்த 2026 அதுவும் குறிப்பாக ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் தன் மேசராசிக்கு 7ஆம் வீட்டை குருவார்வையை செலுத்துகிறார். குருவார்க்க கோடி நன்மையாக மனதுக்கு பிடித்த வரன், ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம
சொத்து சுகங்கள், ஸ்டேட்டஸ் இது மாதிரிலாம் கரெக்டாக அமைஞ்சு வர மாதிரி வரும். அப்போ கேரக்டர் வைஸ் ஈக்குவல் வேவ் லென்த்தில் வர மாதிரி இருக்குது. இப்போ திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இதில் மனசுக்கு பிடிச்ச சொன்னோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்க்குறவங்களே சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வரன் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த விருப்ப திருமணம் இருந்தால் இருக்கும் அப்படின்னு. இந்த காதல் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிற அம்சம் இருக்குது. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறவங்க இருக்கும். ஆனால் இந்த ராசி திருமணம் பண்ணாலும் காதல் இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக தெளிவாக இருக்கும். வருகிற ப்ரொஃபஷனல்ஸ் அதோடு சேர்ந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் ஒரு சிலர் இருக்குது சார், ஆல்ரெடி கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவங்க, ஒரு சில வாழ்க்கையில் ஏமாற்றம் நடந்தவங்களும் இருப்பாங்க. அடுத்த திருமண வாய்ப்பு இருக்கே. அப்போ அடுத்த திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது. ஒரு 2வது திருமணம் இன்றைய காலங்களில் சாதாரணமாக போச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்பு அமோகமாக இருக்குது. அப்போ திருமணம் ஜூன் 2க்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வேகம் இருக்காது. அப்போ குரு உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக கொடுக்குறார், மாற்று கருத்து இல்லை. 2026ஆம் ஆண்டு இப்போ நீங்கள் அதாவது திருமணத்தில் வந்து அவங்களுடைய தொழிலையும் சேர்ந்து அவங்க டெவலப் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். பொதுவாகவே தொழில் அப்படின்னு இப்போ அந்த தலைப்பில் பார்க்கலாங்க சார். தொழில் அப்படிங்கும்போது புது தொழில் ஆரம்பிக்கலாம், இருக்கக்கூடிய தொழிலில் நான் முன்னேற்றம் அடைவதாகட்டும், இல்லை நான் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் மேஷ ராசினருக்கு இருக்க குழப்பங்கள் இருக்குங்க சார். ஸோ தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? மேஷ ராசிக்கு தொழில் அப்படின்னாலே இந்த ராசி என்ன தான் வேலைக்கு போனாலும் சைடில் தொழிலோட அனுபவம், குலத்தொழிலாக இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ராசிங்க. அதாவது பல வித்தைகளை கற்றவர் இந்த மேஷ ராசி. ஏன்னா இங்கே தான் சூரியன் உச்சமாக இருக்குது, பல நட்சத்திரம், கேதுன்னு ஒரு அதான் மைண்டில் அவ்வளோ சிந்தனைகள் இருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். ஜூனுக்கு மேலே குரு விருத்தி பண்ணுறார். 10ஆம் இடம்ங்கிறது முதல் தொழில் சொல்லுவோம், 12ஆம் இடம் 2வது தொழில். காலபுருஷனுக்கு ஆல்ரெடியே 10ஆம் அதிபதி அவரே 11ஆம் அதிபதி 12 இருக்கார். தொழிலை விருத்தி பண்ண இயற்கையாக அமைகின்றன. அது குருவாக்கும்போது சார் ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வச்சேன், இன்னொரு பிரான்ச்சை வைக்கலாமா, இப்படி ஒரு சிலர் சார் தொழில் நஷ்டமாகவே இருக்குது, நான் தொழிலை விட்டுட்டு வேறு மாறலாமான்றவங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடச்சி, புது ஒரு இன்வெஸ்டர் மாதிரி எதாவது கிடச்சி ஒரு ஐடியா அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சுவார். பொதுவாக இந்த ராசி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா சூட்சமம். மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுது. சூரியன்கிறது வெளிச்சம். அப்போ உங்கள் கடையோ உங்கள் வீடோ வெளிச்சம் குறைவாக இருக்கிற மேஷ ராசி தோற்றுரும். வெளிச்சம் இல்லைன்னா சனி ஆதிக்கம் வந்துடும். வெளிச்சம் அதிகமாக இருந்தால் சூரியன் அதிகம். நமக்கு சூரியன் தான் தேவை. பாப்புலாரிட்டி ஆகுனா நான் சொல்லுவேன், சோலார் லைட் கூட போட்டு பளிச்சுன்னு வைங்க. அப்போ இந்த ராசிக்கு இப்போ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போக வருது. இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் வேலையை விட்டுட்டு புது தொழில் பண்ணலாமா, அப்படி ஒரு சிலர், அதுவும் நிறைய பேத்துக்கு செட் ஆகுது. அப்போ புது தொழில் தொடங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் வாங்க, வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புடையது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. இதுக்கு அனைத்துக்கும் நீங்கள் ராகுவதம் சொல்லணும். ஏன்னா ராகு பகவான் 11ல் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துக்கிட்டு இருக்கார், வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கார். 7ரை சனியில் நீங்கள் பண்ண வேணான்னு விட்டிங்கன்னா இன்னும் 5 வருஷம் பண்ணவே முடியாது. அப்போ 7ரை சனி இருந்தாலும் அடுத்த ஜென்ம சனி சொல்லிடுவாங்க. பயப்படாமல் துணிந்து செயல்படுங்க. துணிஞ்சு செய்கிற ராசி தானே இது. கிடையாதுங்க சார். இப்போ அசட்ஸ் அப்படிங்கும்போது இந்த மேஷ ராசினர் இந்த 7ரை சனி காலத்துலையும் கூட 2026 சொத்து சேர்க்கை அப்படிங்கிறத வாங்கலாமா, அப்படி வாங்குற மாதிரி இந்த துறை சார்ந்து முதலீடு பண்ணலாங்க சார்? இப்போ இந்த மேஷ ராசிக்கு 2026 அசட் அலோகேஷன், அசட் சேர்க்கக்கூடிய யோகங்கள். பொதுவாக 12ஆம் இடங்கிறது விரயத்தை சொல்லும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்லும், சுப விரயத்தையும் சொல்லும். சனி பகவான் நாங்கள் வந்துட்டார். அப்போ ஏதோ ஒரு உன்ட்ட கையில் காசு வச்சுருக்கக்கூடாது, கையில் வச்சா செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் நான் நேராக ஃபஸ்ட்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா குரு பகவான் இருக்கு. இடம் இப்போ இந்த ராசிக்காரங்க இப்போ வாங்குகின்ற இடம், வாங்குகின்ற வீடு, வாங்குகின்ற சொத்து இரட்டிப்பாகும் சூழ்நிலை சார் அமையுமா? ஏன்னா 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி இங்கே இருக்கார். அப்போ சொத்து சுகங்கள், வண்டி வாகனங்கள் அமையும். நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா கார் சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. காராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. இப்போ வாங்குற சொன்னோம், ஒரு சிலர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாற்றுறேன், பூர்வீக சொத்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க சார், நான் வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்போ அதை கொடுத்துட்டு பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குன்னா, சார் பூர்வீக சொத்து வருமா, தம்பி அண்ணன் பிரித்து கொடுப்பாங்களா, இது அப்போ அவங்க வீட்டிலிருந்தும் நகையாகவோ பணமாகவோ முதல் அம்சம் வர வாய்ப்புண்டு. ஒரு சிலர் சொத்தாகவும் கொடுக்க அம்சம் இருக்குது. அப்போ ஆண் பெண் இருவருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இங்கே வந்தனால அசட் உண்டு. இதில் இவங்களுக்கு எல்லோரும் நகை வாங்கினாங்க. இப்போ நம்ம நகைக்கு நம்ம ரெஃபர் பண்ணலை. ஏன்னா நகை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, இந்த ஸ்பீடு நீ வருமா. ஆனால் இதில் என்ன வருதுன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி அடகு வைத்த நகையை திருப்பி கொண்டு வந்து அசட்டை உருவாக்குறது, பூர்வீக ரீதியான நகையை கொண்டு வர்றது, இதெல்லாம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு தான் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு இந்த ராசிக்கு.
ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தெரிந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் மட்டும் வேண்டாம். அப்போ அசட் அலோகேஷன் இந்த ராசி ஜெயிக்கிற ராசியாக இருக்குது. பிளான் பண்ணி ஜெயிக்கிற ராசி இந்த மேச ராசி. மேஷ ராசிக்கு இந்த 2026 உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுங்க சார்? அதில் முன்னேற்றங்கள், சில பேர்த்துக்கு க்ரானிக் டிசீசஸ் இருக்கலாம், சில பேர்த்துக்கு புது வகையான பிரச்சனை வர்றது கூட இந்த ஆரம்ப கட்டமாக இருக்குங்க சார். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த 2026 இந்த மேச ராசி ஹெல்த்து அந்த வயசு பார்க்கும்போது ஹெல்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டா வெல்த்தை காப்பாற்றிடும் இந்த ராசி. 12ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் உபாதைகளை கொடுக்கிறார், அது மாற்று கருத்தில். ஆனால் என்ன கவனிக்கணும்னா, இந்த நேரத்தில் அவங்க மருத்துவரோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் மெடிசனோ பார்க்கும்பொழுது க்யூர் ஆகிற அம்சம் உண்டு. சார் செலவு இல்லைன்னு சொல்லலை, மருத்துவ செலவு இருக்குது. இந்த ராசிக்கு மருத்துவ செலவு யார் கை கொடுப்பாங்கன்னா, கடவுள் போல் காப்பாற்ற போகிறது இன்சூரன்ஸ். இந்த ராசிக்கு இன்சூரன்ஸாக இருக்கலாம், ஆல்ரெடி போட்டு வைத்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, சிறுக சேர்த்த அது ஆல்ரெடி மாதிரி சேர்த்த ஒரு தொகை இவங்களுக்கு நிச்சயமாக உதவி. இந்த ராசி எப்போவுமே கையிருப்பில் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த ஹெல்த் வைஸ் தொந்தரவு சின்னதாக உண்டு. ஒரு சிலருக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது 4ஆம் இடம் மார்பக பகுதி, அதை கொழுப்பு, குருங்கிறது கொழுப்பு, சொத்து சம்மந்தப்பட்ட எல்லாம் நல்லது கொடுப்பார். இப்போ மேச ராசி இந்த ஏஜ்டு பர்சன் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, இசிஜி சம்மந்தப்பட்டது ஒரு செக்கப் எடுத்துக்கங்க. இது எல்லாத்துக்கும் வரும் சொல்ல முடியாது, ஆனால் வர வாய்ப்பு உண்டு. உடல் எடையை அதிகரிக்காமல் பார்த்துக்கங்க. இந்த உடல் எடை அதிகரித்தா குழந்தை பாக்கியத்தை வந்து தடை பண்ணும். இந்த ஹெல்த்துன்னு கேட்டிங்க இல்லையா, இந்த ஹெல்த்து பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட், இப்போ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது குழந்தை பாக்கியங்கள் பெண்கள் நிறைய பேர் கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. எங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்காதா, சரி நாங்கள்லாம் சபிக்கப்பட்டுட்டோமா, இந்த பிறவி எங்களுக்கு எதற்குங்கிறது, எது கிடைச்சாலும் குழந்தை செல்வம் கிடைக்காம செல்வம் பூர்த்தி அடையாது இந்த வெல்த்து. இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பல பக்கம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு அனுகிரகம் உண்டு. ஆல்ரெடி ஒரு வீட்டில் பழைய குப்பைகள் அது மாதிரி சொல்லுவாங்க, ஜாதக ரீதியாகவும் ஒரு சில பரிகாரம் வரும். அப்போ குழந்தை செல்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரெடிக்கு வியாதிகளை க்யூர் பண்ண பாருங்கள். நீட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி நிறைய கேள்விகள் போன இதிலே கேட்டிருந்தாங்க, அதுக்குண்டான அம்சம் வந்திருக்கு. அப்போ வியாதியை நல்ல க்யூர் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக மாறும் காலகட்டம் இந்த 2026 மேஷ ராசிக்கு அவங்க விருப்பப்பட்டபடி அமைவதற்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? இப்போ மேச ராசி தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும்னு இன்னிய விஷயங்கள்லாம் நினைக்கணும் அப்படின்னா, முருகர் சம்பந்தப்பட்ட குரு ஸ்தலம், அப்போ அது திருச்செந்தூர். அடுத்தது முருகர் சம்பந்தப்பட்ட குழந்தை ஸ்தலம், இப்போ குழந்தை வேலப்பர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா கொடைக்கானல் இருக்கிற குழந்தை வேலப்பரை தரிசனம் செய்ய, அதாவது அந்த குழந்தை வேலப்பர்னா இது தசபாஷானம். பழனி முருகரில் பார்க்கணுன்னா நவபாஷானம், அதில் ஒரு பாசானத்தில் இன்னொன்று ஜாஸ்தியாகி அது தசபாசானம். 10 வகை இதில் செஞ்ச போகர் செஞ்ச சிலை. அந்த பூம்பாறை முருகருக்கு நிர்வாக கமிட்டியே பழனி தான். இதில் ஒரு முறை செஞ்சு காலங்காத்தில் ஒரு சிறப்பு சொல்கிறேன் பாருங்கள். காலங்காத்தில் கால பூஜை போய் பண்ணிங்கன்னா அந்த நவபாஷானத்தில் வச்ச திண்ணீரை அப்படியே எடுத்து அந்த குருமார்கள் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் வாயில் போட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. மற்றவங்க கட்டளைதாரருக்கு தான் வாய்ப்பு தான். கட்டளைதாரராக என்னென்னு பாருங்கள். அதில் இருக்க வாயிலுக்கு போடும்போது நிறையா வியாதிகள் க்யூர் ஆகுது. நான்லாம் ஒரு டைம் போய் எங்கள் முன்னாடி உட்காந்து ஜென்ரலாக கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 2 நாள்லேயே மைண்ட் செட்டு எவ்வளோ பாசிட்டிவாக மாறுது. அப்போ அது அந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய அம்சம் இருந்தால் பாருங்கள், பூம்பாறை முருகர் உங்களுக்கு பூலோகத்தில் பல மாற்றம் செய்வார். அது உங்களுக்கு நிச்சயமாக செய்யும். கண்டிப்பாங்க சார். மேஷ ராசிக்கு நம்ம 2026 எப்படிப்பட்ட வருடமாக இருக்க போதுங்கிறது விலாவரியாக பார்த்தோங்க சார். நம்ம நேருக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயமாக.